கோதுமை தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவுலாம் வச்சுக்கணும். இந்த மாவு வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, இந்த ஒரு ஸ்பூன் கரண்டி இருக்கு, இப்படி எடுத்து அப்படியே ஊட்டணும். இந்த இடம் தோசை நான் ஊட்டினேன். எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்க. நல்லாவே இருக்கும். இது பாருங்க, நல்லா இருக்கா? இப்படிலாம் திருப்பி பண்ணணும். கையை செல்ல கீழே போட்டாங்க. அம்மியா இது எடு போடுங்க. இடுங்க ஒரே நிமிஷம். இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். வாங்க என்னோட தோசை சாப்பிடலாம். வாங்க. வெடமாள் சூப்பராக இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வேணும், இதே மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் பெல்லைக்காக ப்ளஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.